பிரான்ஸ், பிரிட்டன் இரண்டு நாட்டினுடைய அதிரடி முடிவு, முக்கியத்துவம் பெறக்கூடிய பாலஸ்தீனம் மாறுகிறதா உலக அரசியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரேல் உருவாக்கத்துக்கு பிறகு, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாச்சு இல்லையா, அந்த உருவாக்கத்துக்கு பிறகு இஸ்ரேலை உடனடியாக அங்கீகரித்த நாடு யாருன்னு பார்த்தா பிரிட்டன் தான். ஆனால் பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த 75 ஆண்டு காலமாகவே பாலஸ்தீனத்துக்கு ஒரு எட்டாக்கணியாகவே இருந்து வருது. கடந்த சில நாட்களில் பார்த்தோன்னா பாலஸ்தீன தனி நாட்டுக்கு ஐரோப்பாவினுடைய முக்கிய நாடுகளாக இருக்கக்கூடிய பிரான்சும் பிரிட்டனும் அங்கீகாரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. காசாவில் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் இருந்து இஸ்ரேல் தொடுத்து வரக்கூடிய கடும் தாக்குதல் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் காசாவினுள் இப்போது நிலவக்கூடிய அந்த பட்டினி அப்படிங்கிறது மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய பல அரசுகளுக்கு தார்மீக மற்றும் அரசியல் ரீதியான நெருக்கடியை தந்திருக்கிறது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய இந்த பசியால் வாடக்கூடிய இந்த கொடுமையான புகைப்படங்கள், வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது கல் நெஞ்சு கூட கரை வைக்குது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசாவின் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு உடனடி காரணமான ஹமாஸ் இயக்கத்தினர் 2023 அக்டோபர் நடத்திய அதிரடி தாக்குதல் தான். அப்படின்னாலும் கூட இஸ்ரேலுடைய பதிலடி அளவுக்கு அதிகமாக அமைஞ்சது தான் பிரச்சனையாக இருக்குது. காசா பகுதியில் பெரும் மனித நேய நெருக்கடியை உருவாக்கி இருப்பதே மேற்கு ஐரோப்பிய நாடுகளோடு ஏற்பட்டிருக்கூடிய இந்த மனமாற்றத்துக்கு காரணமாக பார்க்கப்படுது. ஏன் இந்த நாட்டுக்கு, பிரான்ஸ், பிரிட்டனுக்கு ஏன் இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்காரு அப்படின்னா, காசாவில் மக்கள் கஷ்டப்பட்டு வராங்க. அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது மற்ற நாடுகளுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. ஹமாஸினுடைய 2023 தாக்குதல் மிக மோசமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அப்படின்னு கண்டித்த மேற்குலக நாடுகள், பல நாடுகள் இப்போது இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல் எல்லை மீறி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹமாஸ் தாக்குதல் மோசமானது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் இஸ்ரேலுடைய எல்லைப்புற நகர்களில் ஊடுருவி தாக்கிய ஹமாஸ் இயக்கத்தினர் சுமார் 1200 இஸ்ரேலியர்களை கொன்னாங்க. சுமார் 250 இஸ்ரேலியை சேர்ந்தவர்களை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஏற்படுத்தியது. அப்போ அதிரடியாக களத்தில் இறங்குறாங்க இஸ்ரேல். குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உத்தரவிட்டு ஒரு கடுமையான ஒரு போருக்கு வழிவகுக்கிறாரு இஸ்ரேலுடைய பிரதமர். கடந்த சுமார் 20 மாதங்களாக பார்த்தோம் அப்படின்னா காசா பகுதியில் தினசரி குண்டு தாக்குதல்களை நடத்தி சுமார் 20 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய அந்த சிறிய பகுதி ஏறக்குறைய தரைமட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலில் சுமார் 60,000 பாலஸ்தீனர்கள், இவங்களை பெரும்பாலும் பார்த்தா குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் மட்டும்தான், 60,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை சொல்கிறாங்க. காசா பகுதி முற்றிலுமாக இஸ்ரேலால் முற்றுகையிடப்பட்ட நிலையில் இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். 60,000ங்கிறது அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் குறையதுக்கான வாய்ப்பு இல்லை. இஸ்ரேல் வழக்கம் போல இந்த எண்ணிக்கையை மறுக்கிறாங்க. சிவிலியன்களை மனித கேடயமாக ஹமாஸ் இயக்கத்தினர் பயன்படுத்தியதே பல பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஆனால் இறந்தவர்கள் எண்ணிக்கை பற்றிய பிரச்சனை ஒரு பக்கம் இருங்க, அது இப்போ பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் 60,000க்கு மேலே இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கம், அது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கூட பாதிக்கப்பட்டு காசாவை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கக்கூடிய, வாழ முடியாமல் வெளியேற முடியாமல் தவிக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கு இல்லையா, அந்த தவிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஐநா ஏஜென்சிகள் மூலமாக உணவு விநியோகிப்பதில் கூட இஸ்ரேலினுடைய கடும் போக்கு அப்படிங்கிறது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய நடவடிக்கை காரணமாக அங்கே பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு கூட உணவுப் பொருட்கள் வழங்க முடியல. ஒரு மனிதநேய துயரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பிரான்ஸினுடைய நிலைப்பாட்டை இந்த நிகழ்வு தான் பிரான்ஸ் நாட்டுடைய நிலைப்பாட்டை முதல்ல மாற்றுது. போன வாரம் இது குறித்து முதல்ல அறிவிப்பு வெளியிட்ட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மத்திய கிழக்கு பகுதியில் நியாயமான, நீடித்து நிற்கக்கூடிய அமைதி உருவாக்க பிரான்ஸுக்கு வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் பாலஸ்தீன நாட்டுக்கு அங்கீகாரம் வழங்க பிரான்ஸ் முடிவெடுத்திருக்கிறதா சொன்னார். பிரான்சினுடைய இந்த அங்கீகாரம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஐநா மன்ற பொது சபை தொடரில் முறையாக வெளியிடப்படும் அப்படின்னு அவர் சொன்னார். இமானுவேல் மேக்ரானுடைய இந்த அறிவிப்பு கடந்த வாரம் வந்திருந்தாலும் கூட அதற்கு முன்னாடியே சில மாதங்களாக பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை பற்றி ஆலோசித்து கொண்டிருந்தாங்க. குறிப்பாக G7 நாடுகள் அமைப்பினுடைய பிற நாடுகளையும் அதில் குறிப்பாக பிரிட்டனையும் இதில் இணைத்து கொள்ள
இமானுவேல் மேக்ரான் முயற்சி எடுத்தார். ஆனால் அது அப்போ உடனே கை கொடுக்கல அந்த முயற்சி. பிரான்சினுடைய இந்த அறிவிப்பை இஸ்ரேல் கடுமையாக விமர்சித்தாங்க. பிரான்சினுடைய இந்த முடிவு பயங்கரவாதத்துக்கு தரப்படக்கூடிய பரிசு அப்படின்னும், ஈரானுடைய கைப்பாவையாக ஹமாஸ் தலைமையிலான காசா செயல்பட்டதை போல பாலஸ்தீனமும் ஈரானுடைய கைப்பாவையாக இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கவே இது துணை செய்யும் அப்படின்னும் சொன்னாங்க. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த கருத்தை சொல்றார். அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய எதிர்வினையே கொஞ்சம் குழப்பங்கள் காணப்பட்டது. அமெரிக்காவுடைய எதிர்வினைகள் கூட கொஞ்சம் குழப்பம்தான் காணப்பட்டது. இப்போ அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ இந்த அறிவிப்பை கண்டித்தாலும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது பற்றி கொஞ்சம் பெரிய அளவில் அலட்டிக்கொள்ளாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேக்ரானுடைய இந்த அறிவிப்பு குறியீட்டளவிலானது. ஏன்னா பாலஸ்தீனத்தில் கள யதார்த்தம் அப்படி இருக்குது. ஒரு தனி நாடு உருவாகி செயல்படக்கூடிய நிலைமை அங்கு இப்போதைக்கு கிடையாது. ஒரு பகுதியை தனி நாடாக சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க அந்த பகுதி சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் அல்லது குணாதிசயங்களை ஒரு தகுதியை பெற்றிருக்க வேண்டும். நிரந்தரமான ஒரே இடத்துல தங்கியிருக்கக்கூடிய மக்கள் தொகை, வரையறுக்கப்பட்ட நிலப்பிரதேசம், ஒரு அரசாங்கம் மற்றும் சர்வதேச சமூகத்துடன் உறவுகளை பேண அதற்கு இருக்கக்கூடிய திறன் ஆகியவை தான் அந்த தகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகுதிகளை பாலஸ்தீனம் பெற்றிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு ரெண்டு நாட்டு தீர்வு அப்படின்னு இஸ்ரேல் உருவானதிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய யோசனைக்கும் பிரான்சினுடைய இந்த அறிவிப்பு வலு சேர்க்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. பிரான்ஸ் இந்த அறிவிப்பின் மூலமாக G7 நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் நாடு என்ற பெயரை பெற்றது. இதற்கு முன்னரே பாலஸ்தீனத்தை 147 உலக நாடுகள் அங்கீகரித்திருக்காங்க. இருந்தாலும் G7 நாடுகள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. கடந்த ஆண்டு தான் ஸ்பெயின், நார்வே மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த உலக நாடுகள் பட்டியலில் சேர்ந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கிறது.